ஜக்கார்பாளையங்கிற கிராமம், கிணத்துக்கடவு வட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம். நாங்கள் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே முக்கியமாக வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டு மாடுகள், ஆடுகள், நம்ம கோழிகள் வந்து வளர்த்திட்டு வரோம். இன்றைக்கி விவசாயத்துக்கு இன்றியமையாதது இந்த 3 வந்து முக்கிய பங்கு வகிக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மாட்டுக்கு வந்து பசு விடுதி மாதிரி வச்சுருக்குறோம். காங்கேய மாடுகள் மட்டும் வச்சுருக்குறோம். ஏன்னா வந்து நம்மளுடைய நாட்டு மாடுகளை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த ஒரு கொரோனாக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பசு விடுதியை ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம், கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாடு வாங்கிட்டாங்க, நாட்டு மாடுகள் வாங்கிட்டாங்க. பட் அவங்களால தொடர்ந்து பராமரிக்க முடியல, இல்லை அந்த மாடுகள் செனை நிற்காதனாலையோ மற்ற ஏதோ ஒரு பிரச்சனையினால மறுபடியும் அது வந்து வெட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்குது, பட் அதை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. ஸோ எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு சாணம், கோமியம் ஒரு முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த 2 கேப்பையும் வந்து சேர்க்குற மாதிரி தான் இந்த பசு விடுதியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ யாரெல்லாம் வந்து மனம் வந்து அதை காப்பாற்றுறாங்களோ அவங்க கொண்டாந்து இங்கே விடுறாங்க. நாங்கள் வந்து அதை பாதுகாத்து இங்கே வச்சு மறுபடியும் நம்ம இங்கே காளைகள் வச்சுருக்கிறோம். அதை செனை பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. இல்லை மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க தோட்டத்தில் வச்சுக்கிறாங்க. மற்ற பராமரிக்க முடியாத மாடுகளை இங்கே அனுப்புகிறாங்க. அதாவது கோசாலைன்னா அவங்க கொண்டு போய் விட்டுறணும், எடுக்க முடியாது. இங்கே வந்து எப்போ வேணாலும் கொண்டாந்து விட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 3 மாதம் அவங்களால பராமரிக்க முடியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு சிரமங்கள், இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில், அப்படின்னா கூட கொண்டாந்து நிறையா பேர் விட்டுக்கிறாங்க. இப்படி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாட்டு மாடுகள், காங்கேய மாடுகள் மட்டும் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பகுதிக்கு காங்கேய மாடுகள் தான் நாட்டு மாடுகள் இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவு. ஸோ இந்த மாட்டோட இதையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடுகள் மட்டும் இங்கே வச்சு பராமரிக்கிறோம். இந்த மாட்டுக்கான பராமரிப்பு செலவுகளை அவங்க நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. ஏன்னா இது லாபகரமான தொழிலாக நம்ம அதை பார்க்கல. நம்ம வந்து அதை காப்பாற்றணும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இதில் ஒரு பங்களிப்பு வேணும். நம்மளுக்கு சாணம் கோமியம் தேவை. நம்ம சாணம் கோமியத்திலிருந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் செய்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக மண்புழு உரம் செய்கிறோம். மண்புழு உரத்தில் ஒரு 10 வகையான மண்புழு உரங்கள் செய்கிறோம். மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் வித் அசோஸ்பைர்லம், சூடாமோனாஸ், விரிடி, பேசிலஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியான மண்புழு உரங்கள் நிறையா செய்கிறோம். ஏன்னா நாட்டு மாட்டிலேருந்து மண்புழு உரங்கள் கிடைக்கிறதே அரிதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இதுலேருந்து பஞ்சகாவியா செய்கிறோம், ஜீவாமிர்தம் செய்கிறோம், அமிர்த கரைசல் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம தோட்டங்களுக்கும் பயன்படுத்துகிறோம், வெளியில் விவசாயிகளுக்கும் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம். அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே நாட்டு மாட்டிலேருந்து விபூதி தயாரிக்கிறோம், தூபம் தயாரிக்கிறோம். அப்புறம் மற்றபடி கொசுவர்த்தி, அர்க்கு, இந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வந்து நிறையா வந்து இங்கே தயாரிச்சுட்டுருக்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே நாட்டு கோழிகள் வச்சுருக்குறோம். கோழிகள் வந்து முட்டைக்காக நம்ம வச்சுருக்கிறோம். முட்டை எடுத்து நம்ம விற்பனை செய்கிறோம் நாட்டு கோழிகள்லேருந்து. ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாடுகள் வச்சுருக்கிறோம். மதுரை சைடு இருக்கிற அந்த பொட்டுக்குட்டி வச்சுருக்கிறோம். கிடா குட்டிகள், செம்மறி கிடாய்கள் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆடுகள் வச்சுருக்கிறோம். இதனுடைய அந்த கழிவுகளையும் வந்து நம்ம உரமாக பயன்படுத்திட்டு வரோம். ஏன்னா ஒரு விவசாயங்கும் போது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு, மாடு, கோழிகள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கலந்தது. அது கோழிகள்லேருந்து ஒரு தினசரி வருமானம் நம்ம முட்டை வைக்கணும். ஆடுகள் கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு 2 ஆடு 3 ஆடு நம்ம விற்பனை செய்கிறோம். அதுலேருந்து நம்ம அட்லீஸ்ட் கூலிக்கு கொடுக்குறதுக்கு சரியாக இருக்குது. இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு, மாடு, கோழிகள் வச்சுருக்காங்க. உரங்கள், இயற்கை உரங்கள் நம்ம தயாரிக்கிறோம். ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம், நேச்சுரல் ஃபார்மிங் தான் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வெளியிலேருந்து எந்த பொருள்களும் நம்ம தோட்டத்துக்குள்ளே வர்றது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம வந்து உரங்களை உற்பத்தி பண்ணுறோம். இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்தோம். இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மாழ்வார் போட்ட விதைகள் தான். நாங்கள் எல்லாருமே வந்து நம்மாழ்வார் போட்ட விதைகள் தான். இப்போ நாங்கள் தென்னையிலேருந்து தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம், பால் கொப்பரா பண்ணுறோம், கொப்பரா பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம், அடுத்தது சோப்பு பண்ணுறோம். அப்படி நிறைய பொருள்கள். வாழையிலேருந்து பார்த்திங்கன்னா சோளா ரைடு பண்ணலாம், முருங்கையிலேருந்து முருங்கை இலை பவுடரு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மதிப்பு கூட்டி எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் செஞ்சோம். அப்போ ஒரு கணிசமான அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வந்துச்சு. ஏன்னா நம்ம அதை வச்சு விற்பனை செய்ய முடியும், நமக்கு தேவையானங்கப்போ விற்க முடியும். அப்படிங்கும்போது டைரெக்டாக வந்து கொண்டு போய் நுகர்வோர்கிட்ட சேர்த்தணும்.